எழுப்பணும். இதுங்களுக்கு லீவ் விட்டால் தூங்கிக்கிட்டே இருக்குங்க வேற. கவின்யா, பீம் ஏந்திரிங்க. அம்மா இன்னும் 2 மினிட்ஸ் தூங்கிக்கிறோம்மா. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லுங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன பைப்லேருந்து தண்ணியே வரல. சரி கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். காலையிலே தண்ணியை நிறுத்துறதே இவங்களுக்கெல்லாம் வேலையாக இருக்குது. சே, குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. பா, கிணறு எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே தான் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு இங்கேயே துணியையும் துவைச்சிட்டு போயிட வேண்டிதான். நிறையா துணி வேற சுமந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த துணியெல்லாம் துவைச்சிடலாமா? துணியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு துணியை துவைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷியாக்கா போட்டாச்சு. நல்லா குளிப்போம். ஷியாக்கா போட்டு குளிக்கிறது தான் நல்லா இருக்கும். இப்போல்லாம் எல்லாருமே ஷாம்பு தான் போட்டு குளிக்கிறாங்க. நம்ம அப்போலேருந்து ஷியாக்கா போட்டு தான் குளிக்கிறோம். ஐயோ, டப்பி வேற கீழே விழுந்துருச்சே. இதுக்கப்புறம் நம்ம எப்படி எடுக்கிறது? வேற விழுந்துருச்சு. முங்கி எழுந்துருவோம். நல்லா இந்த வெயிலுக்கு இப்படி முங்கி எழுந்துக்கிறது சுகமே தனியாக தான் இருக்குது. இன்னும் போவே இல்லை. தலையில் இருக்கிறதுலாம் எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லையே. நல்லா குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நிறையா வேலை இருக்குது. துணியை ஃபஸ்ட்டு துவைச்சிடலாம். நல்லா துவைப்போம் துணியை. பழசலாம் இதுவும் உள்ளார போயிட போகுது. இது எங்கேயே காய போட்டு போயிடலாம். இது மேலே காய்ஸ், இதுக்கு மேலே வீட்டில் போய் கோலம்லாம் போட்டு பசங்கள்லாம் எழுப்புறது தான் நம்மளோட வேலை. இதுக்கு மேலே நிறையா வேலை இன்னும் இருக்குது. காய்ஸ், நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே கோலம் போட்டு பசங்களை எழுப்பலாம். ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு முடிப்போம். நல்லா தலை குளிச்சாச்சு கிணத்துல போய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.